மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இயக்கப்படுகிறது. இன்றைக்கு 13ஆம் தேதி வரை 5 நாட்கள் தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 4066 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 14,130 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. 6,05,850 பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இன்று 13/1/2026 மாலை 8 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளில் 1,696 பேருந்துகளும் 2,890 சிறப்பு பேருந்துகளில் 1,062 பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இன்றைக்கு 1,17,000 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். அதேபோல முன்பதிவு செய்து பயணிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது 2025 சென்னையிலிருந்து 1,25,255 பேர் முன்பதிவு செய்து பயணித்தார்கள். இந்த ஆண்டு இன்றைய வரை மட்டுமே 1,40,874 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இன்னும் நாளை ஒரு நாள் இருக்கிறது. இன்று இரவுலிருந்து நாளை வரை முன்பதிவு செய்யக்கூடிய அந்த எண்ணிக்கை இருக்கிறது. அதே போன்று ஒட்டுமொத்தமாக முன்பதிவு செய்து பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை 2023 1,35,991, 2024 1,63,512, 2025 2,17,435. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இதுவரை 2,71,727 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதுவே இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 55,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணித்திருக்கக்கூடிய இந்த செய்தி இதுவரை இருக்கிறது. இன்னும் நாளை முன்பதிவு செய்து இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதே போல பொங்கல் முடிந்த பின்னர் பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகளுக்காக 16/1/2026 முதல் 19/1/2026 வரையில் தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 6,820 சிறப்பு பேருந்துகளும் ஏனைய பிற முக்கிய ஊர்களிலிருந்து 9,820 பேருந்துகளுமாக மொத்தம் 25,008 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒட்டுமொத்தமாக நாம் பயணிகளுடைய எண்ணிக்கை 11 லட்சத்தை கடக்கும் என்று எதிர்பார்த்து அதற்கான பணிகளை செய்திருக்கின்றோம். நம்முடைய சிஎம்டிஏ சார்பாக பேருந்துகளை பார்க்கிங் வசதிக்கு 6 இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக ஒரு பார்க்கிங் வசதி உருவாக்கப்பட்டு கும்பகோணம் கோட்டத்திற்கு அங்கே இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தீபாவளியில் இன்னும் கூடுதல் தூரத்திலிருந்து வர வேண்டிய சூழல் இருந்ததை மாற்றி அமைப்பதற்காக இப்போது இங்கேயே உள்ளேயே ஒரு கூடுதல் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 5 ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ வசதிகள் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றன. 11 ஏடிஎம் மற்றும் மொபைல் ஏடிஎம்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மினி கட்டுப்பாட்டு அறை உதவி மையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலமாக அந்த அறிவிப்பு செய்திகள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நிறுவனத்திற்கு இன்னும் இந்த நேரத்தில் மட்டும் 714 பேருந்து கையில் இருக்கின்றன. அது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு 300 பேருந்துகள் இயக்கக்கூடிய அளவிற்கு 2 மணி நேரத்துக்கு தேவையான பேருந்துகள் இப்பொழுதே இருக்கிறது. இன்னும் கூடுதல் பேருந்துகள் கும்பகோணம், விழுப்புரம் போக்குவரத்து கழகங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த முறை மொபைல் நெட்வொர்க் பிரச்சனை இருந்தது என்ற ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. அதுக்கான அந்த குறையை தீர்ப்பதற்கு சிஎம்டிஏ மூலமாக தீர்வு ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த போன் பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு பேருந்துகள் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிட்டபடி நாம் வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி 1,050 பேருந்துகள் இயக்க திட்டமிட்டிருந்தோம். ஆனால் 614 பேருந்துகள் இயக்கக்கூடிய அளவிற்கு பயணிகள் வந்தனர். 10ஆம் தேதி சனிக்கிழமை 1,030 பேருந்துகள் திட்டமிடப்பட்டிருந்தது. 712 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முன்பதிவு குறைவாக இருந்ததனால் 255 பேருந்துகள் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அன்றைக்கு 668 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பயணிகள் வந்த நிலையில் அதற்கான பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு
திங்கட்கிழமை 2200 பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிட்டு 1010 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இப்பொழுது 2790 பேருந்துகள் இன்றைக்கு இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டு இதுவரை 8 மணி நிலவரம் 2000 இது 8 மணி நிலவரப்படி 1020 பேருந்துகள் சென்றிருக்கின்றன. மீது பேருந்துகள் நள்ளிரவு வரை இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல ஆம்னி பேருந்துகள் பிரச்சனை குறித்து வந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழகம் முழுவதும் 36 குழுக்கள் தணிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை சென்னையில் மட்டும் 30 ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த புகார் அடிப்படையில் தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தீவிரமாக கண்காணிப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை இரவு வரை அவை கண்காணிக்கப்பட்டு நாளை இரவு எத்தனை பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, தணிக்கை அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரமும் செய்தி குறிப்பாக வெளியிடப்படும். எனவே இன்றைய பொறுத்தவரை கடந்த 4 வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி இயக்கப்படுகின்ற அந்த நம்முடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அதே அளவில் இன்றைக்கும் சிறப்பான முறையில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த முன்பதிவு ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக நம்மிடத்தில் அதிகரித்திருப்பது பொதுமக்கள் நம்முடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கூடுதலாக பயணிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய பேருந்துகள் 7000 பேருந்துகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல எஸ்இடிசியில் மாத்திரம் 390 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 20 வால்வோ பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. எனவே மக்களை பொறுத்தவரை நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளில் இப்பொழுது கூடுதலாக பயணிக்கிறார்கள் என்பதையே இந்த ஒவ்வொரு ஆண்டும் முன்பதிவு கூடுவது காட்டுகிறது. தனியார் வாகனங்கள் கார்ல போறவங்களை ஓஎம்ஆர் இசிஆர் வழியாக போக வேண்டும் என்று நான் வரும்போதும் இன்னும் கார்கள் இதுல பெருமளவில் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் சொந்த வாகனத்தில் போகிறவங்க அந்த வழியில போனா இந்த பொது போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும் என்பதுதான் நான் கடந்த ஆண்டும் அந்த கோரிக்கை வைத்து இந்த ஆண்டும் முதலில் கோரிக்கை வைத்திருக்கிறேன். எனவே இன்றும் ஒரு நாள் இந்த இரவு நாளை செல்கிறவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக அவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், தனியார் வாகனமான காரில் செல்பவர்கள் ஓஎம்ஆர் இசிஆர் சாலைகளை பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பா போக்குவரத்து போலீசார் ஆட்கள் கம்மியா இருக்கிறதுனாலதான் போக்குவரத்து நெரிசல் ஆகும் சொல்லிட்டு போலீசாரே சொல்றாங்க. சிங்கப்பெருமாள் கோயில்ல இன்னைக்கு 25 பேரா போலீஸ் கேட்டிருக்காங்க. அந்த 6 பேர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் போக்குவரத்து நெரிசல் சொல்லிட்டு அதிகாரி சொல்றாங்க. அதாவது நம்ம கிளாம்பாக்கத்தை சுற்றி இருக்கிற பேருந்து இந்த பகுதியை நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமா காவல்துறை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்கின்ற புகாரை காவல்துறை ஆணையர் கவனத்திற்கு கொண்டு சென்று கூடுதல் காவல்துறை நியமிக்கிறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல அன்ரிசர்வ் பஸ் கம்மியா இல்ல, ரிசர்வேஷன் பஸ் நிக்கிறவங்கள இந்த ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் வர்றதுக்காக நீங்களே பாத்தீங்க, உங்களை வச்சுட்டு தான் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். அந்த அவர்களுக்காக இவர்கள் 15 நிமிடம் 20 நிமிடம் கூடுதலாக காத்திருக்கின்ற நேரத்தில் மற்ற பேருந்துகள் அந்த இடத்தில் நிற்பதற்கான நடைமுறை காலியாகாமல் இருக்கின்ற அந்த பிரச்சனை. இப்ப அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறோம். அதிகாரிகள் மூலமாக நம்முடைய போக்குவரத்துறை ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்க சொல்லியிருக்கிறோம். ஒருவர் 20 வரவில்லை என்றாலும் நேரத்திற்கு வண்டி எடுத்துவிட்டு அவர்களை அடுத்து வருகிற அந்த பேருந்துகளில் ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல அன்ரிசர்வ் பஸ்ஸிங் கொண்டாந்து நிறுத்த சொல்லியிருக்கோம். இப்போது அந்த பிரச்சனை தீர்க்கப்படும்.